ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு கோயம்புத்தூருக்கு அருகாமையில் ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வெளியூரில் வேலை செஞ்சுட்டு அப்போதான் முறையாக சொந்த ஊரில் வீடு கட்டி வராங்க. வரும்போது இங்கே முத்துக்குமரனுக்கு நடந்த பயங்கரமான மனுஷன் அவங்களோட வீட்டு வாசப்படியில் நின்று அந்த அமானுஷத்தை கண்கூட பார்த்துருக்காரு. நள்ளிரவு நேரத்தில் பயங்கரமான சத்தங்களும் கேட்டிருக்காரு. அவருக்கு நடந்த அமானுஷமான பயங்கரமான திகில் கதையை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் முக்கியமான விஷயம், நம்மளோட சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க முத்துக்குமரனுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முத்துக்குமரனுக்கு இவங்களோட அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பாவோட ஆசை நிறைவேற்றணுமே அப்படின்றதுக்காக தான் அப்போ முத்துக்குமரன் அவங்களோட சொந்த கிராமத்துல ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அந்த வீட்டுல இவங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு நினைச்சுதான் வந்திருக்காங்க. அன்னைக்கு பால் காய்ச்சற நாள், பாலும் காய்ச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்மளோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுக்கும் ஆளு இருக்கு, நம்ம அப்பப்போ போனா போதும் அப்படின்னு சொல்லி இந்த முத்துக்குமரன் சொந்த ஊர்ல அன்னைக்கு ரிலாக்ஸா தூங்கியிருக்காரு. அன்னைக்கு நைட்டே அவருக்கு பயங்கரமான ஷாக்கான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. என்ன நடக்குதுன்னா, முத்துக்குமரன் அவங்களோட ஃபேமிலி பால் காய்ச்சின அந்த நிகழ்வுகள்லாம் முடிச்சுட்டு நேரமாகவே அன்னைக்கு நைட்டு படுத்திருக்காங்க. படுத்து ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு முத்துக்குமரன் யதார்த்தமாக யூரின் போயிட்டு வரலாம் அப்படின்னு பாத்ரூம்க்கு எழுந்திரிச்சு வர்றாரு. எழுந்து வரும்போதே அந்த ஒரு அமைதி இவருக்கு இன்னும் பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. ஊரே ரொம்ப அமைதியாக இருந்திருக்குங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் ரொம்ப நிசப்தமாக இருந்திருக்கு. சரி பரவாயில்ல, கிராமம் அப்படிதான் இருக்கும், நம்ம சிட்டியில் இருந்தே பழகிட்டோம், நமக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூரின் எல்லாம் போயிட்டு மறுபடியும் இவங்களோட பெட்ரூமுக்கு போய் படுக்கலான்னு போகிறாருங்க. அப்போது வித்தியாசமான ஒரு குரல்ல ஒரு குழந்தை ஒன்று அழுகுதுங்க. இந்த பசியில் குழந்தை அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அது குழந்தையோட குரல் மாதிரியும் இல்லை. இன்னமும் வித்தியாசமாக ஏதோ சத்தம் கேட்குதே, ஒருவேளை நாயோ அல்லது பூனையோ இந்த மாதிரி அழுகும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நபர் அதை கேஷுவலாக விட்டுட்டாங்க. அன்னைக்கு தொடர்ந்து அந்த சத்தங்கள் கேட்டுட்டே சுத்தமாக அவரால் தூங்கவே முடியல. இப்போ அந்த நபர் என்னதான் இருக்குது அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. ஒருவேளை பூனையோ நாயோ நம்ம வாசப்படியில் இருந்தால் நம்ம போய் துரத்தி விட்டுட்டு இருந்தலாம் அப்படின்னு மெயின் டோரை ஓப்பன் பண்ணாராம். ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாருங்க, ஒரு கை குழந்தையோட தலையை விரிச்சு போட்டுட்டு ரொம்பவே பயங்கரமான ஒரு முகத்தோட ஒரு பொண்ணு நடந்து போகிறாங்க. அந்த குழந்தை அழுகுதுங்க. ஆனால் அவங்களோட அம்மா அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. இது ரெண்டு நிகழ்வையும் பார்க்கும்போது அவருக்கு அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியவே இல்லையாங்க. ஏமா உங்கள் குழந்தை அழுகுது, நீயே சிரிக்கிற அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சத்தம் போட்டிருக்காரு. சத்தம் போட்டதுமே அந்த கை குழந்தை வச்சிருந்த அந்த அம்மா திரும்புகிறாங்களாங்க. அப்போ முத்துக்குமரன் நடுங்கி போயிட்டாராம். என்ன ஆச்சுன்னா, அந்த கையில் வச்சிருந்த குழந்தை இப்போ அழுகவும் இல்லை, அவங்களோட கையில் குழந்தையும் இல்லை. இப்போ அவங்க திரும்பி பார்த்த முகமும் ரொம்ப பட்டு பயங்கரமாக இருந்திருக்கு. இந்த முகத்தை பார்த்துட்டு பயத்தில் அப்படி ஸ்டன்னாகி நின்று உறைஞ்சி போய் பார்க்குறாருங்க. சுத்தமாக இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. நாக்கெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்குது, சத்தமே போட முடியல. திரும்பி பார்த்தா அதே அம்மா கேஷுவலாக மறுபடியும் நடந்து போகுதுங்க. எப்படி போகுதுன்னா, முத்துக்குமரனை திருமணப்படி கழுத்து இருக்கு, ஆனால் உடம்பு கை காலெல்லாம் நேராக இருக்கு. இப்படி இருந்திருக்கும். சொந்த ஊர்ல புதுசா வீடு வாங்கி வந்த நமக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா என்ன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அதே மைண்ட் செட்ல தான் இப்போ முத்துக்குமரனும் இருந்திருக்காரு. இவர் அந்த உருவத்தை ரொம்ப தூரம் போற வரைக்கும் பார்த்துட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் மெதுவா நகர ஆரம்பிச்சிருக்காரு. வீட்டுக்குள்ளேயும் வராரு. வந்துட்டு கதவை நல்லா லாக் பண்ணிட்டு வேகமா இவரோட பெட்ரூமுக்கு போனாராம். அங்கே போயிட்டு அவங்களோட மனைவி எழுப்புறாருங்க. அவங்களோட மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி இவளை எழுப்பி நம்ம பயமுறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இன்னொரு பெட்ரூம் இருக்காங்க. அங்கே வந்து அவங்களோட பிள்ளைங்க படுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இவங்களையும் போய் பார்க்குறாங்க. அவங்களும் நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம பார்த்தது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, எந்த சத்தம் கேட்டாலும் இனிமேல் நம்ம வெளியே வரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட பெட்ரூமில் போய் படுக்கிறாங்க. படுத்து 1 மணி நேரம் இருக்குமாங்க. மறுபடியும் அதே குழந்தை அழுகிற சத்தம் ஒரு பயங்கரமான குரலோட
இப்போ நல்லா காது ஓரத்திலே முத்துக்குமரனுக்கு கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டதும் முத்துக்குமரன் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம தான் அந்த கற்பனையிலே இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சத்தத்தை டைவெர்ட் பண்றதுக்காக பிறண்டு படுக்கிறாங்க. படுத்தாலுமே அந்த காது ஓரத்துல அந்த சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கு. திடுக்குன்னு எந்திரிச்சு பார்த்தாராம். பார்க்கும்போது அந்த இடத்துல அதே பொண்ணு ஒரு கை குழந்தையோட இப்போ நின்றுட்டு இருக்குங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏய் ஏய் அப்படின்னு இவர் சத்தம் போட்டுக்கிட்டே டக்குன்னு இவர் மொபைலை எடுக்கலாம் அப்படின்னு தேடுறாங்க. மொபைல் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, பக்கத்தில் தானே சுவிட்ச் இருக்குது அப்படின்ட்டு வேகமாக எந்திரிச்சு சுவிட்ச் போடலான்னு போகிறாருங்க. அந்த உருவம், அந்த அழுகிற குரல் எதுவுமே இல்லை. அப்படியே ரொம்ப அமைதியாயிடுச்சு. லைட்டை போடுறாரு. லைட்டு போட்டதும் அவங்களோட மனைவி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அவங்களும் எந்திரிச்சிட்டு என்னங்க லைட் போடுறீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ அமைதியாக படுமான்னு அந்த பெட்ரூமே சுற்றி சுற்றி பார்க்குறாருங்க. கரெக்டாக அந்த உருவம் நின்று அந்த இடத்துல மட்டும் ஏதோ இரத்தக்கரைகள் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துட்டாரு. இந்த இரத்தக்கரையை காலையில் அவங்களோட மனைவி பார்த்தாங்க அப்படின்னா என்ன ஏதுன்னாலும் கேட்பாங்க அப்படின்னு வேக வேகமாக அந்த நேரத்துக்கு உங்களோட மனைவியை படுக்க சொல்லிட்டு அந்த மாப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து அதை துடைக்கிறாராங்க. அந்த கரைகள் போகவே இல்லையா. என்னது இது போகவே இல்லையே அப்படின்னு நல்லா போட்டு தேய்க்கிறாருங்க. கையில் ஒரு துணியை வச்சு கூட தேய்ச்சி பார்த்துட்டாராம். எதுவுமே அந்த கரைகள் போக மாட்டேங்குது. ஐயோ, இவ வேற எந்திரிச்சானா ஆல்ரெடி பயந்தாங்கோலே, இது பார்த்தானா இன்னும் பயந்துருவாளே, நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வருமேன்னு இவர் புலம்பிக்கிட்டே அவங்க துடைச்சிட்டு இருக்காரு. இவங்களோட மனைவி எந்திரிச்சிட்டாங்க. எழுந்தவங்க ரொம்பவே ஒரு வித்தியாசமான குரல்ல இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குரலை கேட்டதும் உடம்பெல்லாம் செலுத்து போயிச்சான். டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. நல்லா தூங்கிட்டு இருந்த மனைவி திடீர்னு எந்திரிப்பாங்கன்னு தெரியாது இல்லையா. அப்போ திரும்பி பார்த்தா அவங்களோட மனைவி ரொம்பவே வித்தியாசமான முறையில் இவரை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க என்ன அப்படின்னு கேட்குறாருங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அது போகாது, அது நான் வச்சுட்டு போன சுவடு அப்படின்னு ஒரு குரலுங்க. அதுவும் இவங்களோட மனைவி தான் பேசியிருக்காங்க. ஆனால் உண்மையா இவங்களோட மனைவியோட வாய்ஸ் அந்த மாதிரி இருக்காது. ஏய் என்னடி சொல்ற அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு நல்லா அதட்டி கேட்குறாருங்க. அவங்களோட மனைவி கேஷுவலாக எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. வெளியே போனவங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு தெருவில் நடக்கிறாங்க. இப்போ அவங்க நடக்கும்போது அவங்களோட கையில் ஒரு குழந்தையும் இருக்கு. இந்த குழந்தைய பார்த்ததும் அவர் புல்லரிச்சு போயிட்டாருங்க. ஃபுல்லாக பயத்தில் உறைஞ்சு போயிட்டார். ஏமா எங்கம்மா போற அப்படின்னு அவரும் அவங்களோட மனைவி கூப்பிடுறாராங்க. அவங்களோட மனைவி அவங்க நிற்கவே இல்லை, நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஊர் ஓரத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணத்துல ஏறி நிற்கிறாங்க. அப்பவும் கை குழந்தையோட நிற்கிறாங்க. பொத்துன்னு அந்த கிணத்துக்குள்ள விழுகிறாங்க. விழுந்ததுமே ஐயையோ அப்படின்னு கத்திக்கிட்டே இவர் வேகமாக ஓடுறாரு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் இந்த சத்தத்தை கேட்டுட்டு வெளியே வரவே இல்லையாங்க. என்னடா யாருமே வரமாட்டாங்களே அப்படின்ட்டு இவரும் கையில் எதுவும் டார்ச் லைட்டு எதுவுமே எடுத்துட்டு இல்லையா. பக்கத்து வீட்டுலாம் கதவை தட்டாருங்க. கதவை தட்டும் போது அவங்க உள்ளே இருந்துக்கிட்டே யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் தான் முத்துக்குமரன், வாங்க என்னோட மனைவி கிணத்துல விழுந்துட்டா, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அங்கே போயிட்டு அவங்களும் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராங்க. டார்ச் லைட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துல போய் பார்க்குறாங்க. அந்த கிணறு ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த ஆள் விழுந்தா அப்படி ததும்பிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்னப்பா உன்னோட மனைவி விழுந்துட்டான்னு சொன்னா என்னப்பா அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போது முத்துக்குமரனுக்கு பின்னாடி இருந்து யாரோ கையை வைக்கிறாங்க. கையை வச்ச அடுத்த நிமிஷமே ஷாக் ஆகி பயத்தில் திரும்புறாரு. திரும்பி பார்த்தா அங்கதான் அவங்களோட மனைவி நின்றுட்டு இருக்காங்க. என்னங்க இந்நேரத்துல இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க, ஊரையே கூப்பிட்டு இருக்கிறீங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஏய் நீ நல்லா இருக்கியா, நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு இவங்க அந்த முத்துக்குமரன் வந்து அவங்களோட மனைவியை கையை பிடிச்சி பார்க்குறாராங்க. முகத்தெல்லாம் தொட்டு பார்க்குறாரோ, ஈரமாவே இல்லை. அப்போ கிணத்துக்குள்ளே விழுந்தது யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு பயம். கூடவே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க. சரிங்க நான் தான் ஏதோ கற்பனையில சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்களும் அதை அனுசரித்து போயிட்டாங்களாம். முத்துக்குமரனும் அவங்களோட மனைவியும் வராங்க. நீ எங்கே போயிருந்த, பெட்ரூம்ல இருந்து நேராக வெளியே தானே வந்த அப்படின்றாங்க. பெட்ரூம்ல இருந்து நான் வெளியே வந்தேனா, பெட்ரூம்ல இருந்து நான் பாத்ரூம் தானே போனேன், நான் எப்போ வெளியே வந்தேன் அப்படின்னு அவங்களோட மனைவி கேட்குறாங்க. அப்போ நீ வரலையா அப்படின்னு ஷாக் ஆயிட்டாராங்க. என்னங்க ஆச்சு, வந்த நாளே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கவங்க நம்மளை என்ன நினைக்குவாங்க அப்படின்னு அவங்களோட மனைவி சத்தம் போட்டுட்டு முத்துக்குமரனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு அன்னைக்கு நைட்டு படுக்கிறாரு. படுத்தவர் இந்த யோசனைகள்லையே அது யாரா இருக்கும், நம்ம மனைவி உருவத்தில் வந்துச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அன்னைக்கு தூக்கமே வரல. காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட மனைவியும் கிராமம் இல்லையா, அதனால நேரமாகவே எழுந்து வாசலுக்கு சாணியெல்லாம் போட்டு கோலம்பெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது தான் பார்க்குறாங்க, இங்கே முத்துக்குமரனோட அந்த பெட்ரூமில் அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் ஏதோ ரத்த கரைகள் அப்படியே கால் அச்சு மாதிரி இருந்திருக்கு. இந்த அச்சும் பெரியவங்க கால் மாதிரி இல்லையாங்க, ஒரு குட்டி குழந்தையோட கால் வச்சு எப்படி இருக்கும்
அந்த மாதிரி இருந்துச்சாங்க. இவங்க பயத்துல கத்துறாங்க, ஏங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரனும் எந்திரிக்கிறாரு. என்னாடி நானே நைட்டு சரியா தூங்கலை, என்ன வேற டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ட்டு சலுப்போட எந்திரிக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல அந்த இரத்த கரைகள் இப்போ இல்லை. அவங்களோட மனைவி படு பயங்கரமா பயந்துட்டாங்க, மிரண்டு போயிட்டாங்க. ஏனுங்க என்னடி என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. எங்க இங்கதாங்க ஒரு குழந்தையோட கால் அச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சுங்க, அதுவும் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க, நான் பார்த்தேங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துக்குமரன், ஆஹா நம்ம மனைவிக்கும் எதோ தெரிய போதாட்டுக்கே, என்னென்னு தெரியலையே, நம்ம எப்படியாவது சமாளிச்சிருவோமே அப்படின்ட்டு முத்துக்குமரனும் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டாராங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரனோட மனைவியும் சரிங்க நான் தான் எது தூக்கத்தில் அறகுறையாக பார்த்துருப்போம் போல அப்படின்னு நினச்சிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே கிச்சனுக்கு போயிட்டு பார்த்தாலுமே இவங்களுக்கு வந்து அதே யோசனைகளாகவே இருக்குது. அன்னைக்கு சரியான வேலைகளும் செய்ய முடியல. காலையில் எந்திரிக்கிறாருங்க. இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ஒரு கடை வச்சுருக்காருங்க, ஒரு பேக்கரி மாதிரி ஒரு ஷாப் ஒன்று வச்சுருக்காரு. அங்கே போகணும். இவங்களோட பைக்கை எடுத்துக்கிட்டு நேரமாகவே சாப்பிடலாம் இல்லைங்க, அப்படியே கிளம்பிட்டாராம். அங்கே போயிட்டு ஆளுங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு போயிட்டு அங்கே இருந்து அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, காலையில் என்ன பார்த்த, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாருங்க. அப்போது இந்த மாதிரி தாங்க நடந்துச்சு, அதுலேருந்து என்னோட மைண்டே சரியில்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்றாங்க. சரி உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வா, அப்போது உன்னோட மனசு கொஞ்சம் அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் முத்துக்குமரனும் இங்கே அந்த பேக்கரியில் உட்காந்துக்கிட்டு யோசனையிலே இருந்திருக்காரு. என்னவா இருக்கும், அவன் உண்மையாலுமே பார்த்துருப்பாளா, நைட்டு நடந்தது எல்லாமே உண்மைதானா, நம்ம யாருக்கிட்டையாவது கேட்போமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அன்னைக்கு இவங்களோட பேக்கரியில் உள்ள ஒரு பையன்கிட்ட கேட்குறாருங்க. சேம் முத்துக்குமரனோட அதே ஊரை சேர்ந்த பையன்தான். அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரிலாம் நைட்டு நடந்துச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே புரியல, இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது அந்த பையனும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் பார்த்தீங்களா, கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாராங்க. ஆமாப்பா நான் பார்த்தேன், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு கர்ப்பிணியோட ஆன்மா தான் அது. அந்த கர்ப்பிணி வந்து குழந்தை பிறக்கிற டைமில் தான் இறந்து போயிட்டாங்களாம். ஏதோ சம்திங் காய்ச்சல் வந்து இறந்துட்டாங்களா இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்களா தெரியல, ஆனால் இறந்து போயிட்டாங்க. அதில் இருந்து நடு ராத்திரியானா இந்த மாதிரி கை குழந்தையோட அழுதுகிட்டே ஊருக்குள்ளே நடந்து வருவாங்க. நிறைய பேர் அதை பார்த்து உண்மையாலுமே ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணலான்னு முன்னாடி போனாலும் அப்போ அந்த உருவத்தை பார்த்துட்டு மிரண்டடிச்சு ஓடினவங்க தான் அதிகம். யாரும் அந்த உருவத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த முத்துக்குமரனும் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு அன்னைக்கு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 7 மணிக்கு அவங்களோட ஊருக்கு போயிருக்காரு. முத்துக்குமரனும் கூட வேலை செஞ்ச அந்த பையனும் போயிருக்காங்க. போயிட்டு அந்த பையன் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாருங்க. முத்துக்குமரனும் இப்போ அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அந்த வீதியை பார்த்தாவே இவருக்கு செமையா பயம் வர மாதிரி இருந்திருக்கு. வேகமாக வண்டியை நிறுத்திட்டு முத்துக்குமரன் அவங்களோட வீட்டுக்குள்ளே ஓடுறாருங்க. ஓடி போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா போய் படுக்கிறாங்க. இந்த முறை முத்துக்குமரன் அவங்களோட பெட்ரூம்லே அவங்களோட பிள்ளைங்களையும் படுக்க சொல்லியிருக்காரு. தனியாக படுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னாச்சுப்பா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நைட் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டா கூட போகக்கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக முன்னாடி நாள் நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. நானே வந்து ஏமாந்துட்டேன், இந்த மாதிரி நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படின்றதுனால தான் இங்கே படுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு முத்துக்குமரன் சமாளிச்சுட்டாருங்க. அன்னைக்கு நைட்டு 4 பேரும் ஒரே ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. மணி 1 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு மேல முன்னாடி நாள் கேட்ட அதே குரல், அந்த குழந்தையோட அழுகிற குரல் நல்லா தெளிவா கேக்குதுங்க. இந்த முறை யாருக்கு கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரனோட மகளுக்கு தான் கேக்குது. இப்போ அந்த பொண்ணு பயத்துல கண்ணை முழிச்சிட்டாங்க. அந்த சத்தம் இப்போ நல்லா தெளிவாக கேட்குது. அதுவும் இவங்களோட வீட்டுக்குள்ளேயே கேட்குற மாதிரி இருக்கு. கண்ணை முழிச்சிட்டு பெட்ரூமையே சுற்றி பார்க்குறாங்க. இவங்களோட அப்பாவோட மொபைலை எடுத்து லைட்டையும் போடுறாங்க. லைட்டை போட்டுட்டும் பெட்ரூமை பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை. ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருந்து அந்த குரல் கேட்குற மாதிரி இருந்திருக்கு. திரும்பி பார்க்குறாங்க. இவங்களோட தம்பி அழுதுட்டுருக்கான். டேய் என்னடா ஆச்சு, எதுக்கிட்ட அழுதுட்டுருக்கு அப்படின்னு இவங்க சத்தம் போடுறாங்க. ஆனால் அவங்க தம்பி எந்திரிக்கவே இல்லை. அப்பா தம்பி அழுகுறான்ப்பா, எந்திரிப்பா தூக்கத்திலே அழுகுறான்ப்பா எந்திரிப்பா அப்படின்னு அவங்களோட அப்பாவை எழுப்புறாங்களாங்க. அவங்களோட அப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சடனாக அவங்களோட அப்பா தூங்கிட்டு இருந்தார். மெதுவாக எந்திரிக்கிறாருங்க. எழுந்துட்டு சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டார். இப்போ அந்த பொண்ணுக்கு நல்லா பயம் வந்துடுச்சா. பக்கத்தில் படுத்துருக்க அந்த பையனும் அழுதுகிட்டே இருந்திருக்கான். டேய் அழுகாதடா அமைதியாக இருடா, அழுகாதடா அமைதியாக இருடா, அடிச்சுப்பிடுவேண்டா அப்படின்னு சொல்லுது. அந்த பையன் டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு அந்த பொண்ணவே பார்த்துட்டு இருக்கானாங்க.
பார்த்து பையன் திடுன்னு அந்த பெட்ல இருந்து குதிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் எங்கடா ஓடுற அப்படின்னு இந்த பொண்ணும் கத்திக்கிட்டே அவங்களோட அப்பாவை எழுப்புதாங்க. அவங்களோட அப்பாவும் எந்திரிச்சிட்டாரு. அப்பா இந்த மாதிரி அவன் ஓடிட்டான்ப்பா, எந்திரிப்பா அப்படின்னோடனே அவங்க எந்திரிச்சிட்டாங்க. எழுந்துட்டு அந்த மொபைல் டார்ச்லயே வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு பார்த்தா அந்த பையங்க மேலே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு 2-3 அடிக்கு கீழே தரையிலே இல்லாத மாதிரி பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. டே என்னடா பண்ற அப்படின்னு முத்துக்குமரன் கத்திக்கிட்டே பக்கத்துல ஓடுறாங்க. அந்த பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டானா. விழுந்ததுக்கு அப்புறமா கையில் தாங்கிட்டு திரும்பி அவங்களோட மகளை பார்த்துட்டு லைட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அங்க பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஆனா கையில ஏந்தினது நல்லா தெரியுது. இப்போ அவங்களோட மகளும் பயங்கரமா பயந்து ஷாக் ஆயிட்டாங்க. அப்பா தம்பிப்பா அப்படின்னு பதறிக்கிட்டே வேகமா அந்த பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே சாமி ரூம் இருக்குங்க. அந்த சாமி ரூம் பக்கத்துல போய் உட்காந்துட்டாங்க. அங்க லைட்டு போட்டுட்டு உட்காந்துட்டாங்க. இங்க ஃபுல்லா சுத்தி தேடிட்டு முத்துக்குமரன் பெட்ரூம்ல எதுக்கும் போய் செக் பண்ணலாமேன்னு போறாங்க. அங்கதான் அந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். மா இப்ப நடந்தது யாருக்கிட்டே சொல்லாத, இங்கேயே சாமி நீரை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வா போய் படுக்கலாம் அப்படின்னு முத்துக்குமரன் கூப்பிட்டுருக்காரு. 2 பேருமே அந்நேரத்துக்கு விளக்கெல்லாம் பற்ற வச்சு சூடும் பற்ற வச்சு அந்த ஊதுபத்தி அதையும் பற்ற வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திருநீரை பட்டை அடிச்சுட்டு வந்துட்டு படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க அவங்களோட மனைவி. நேரமாக எழுந்தவங்க அன்னைக்கு போயிட்டு வாசலுக்கு சாணியெல்லாம் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க. வாசலுக்கு சாணியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த தெரு வழியாக வேகமாக ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க. என்னங்க இவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா பார்த்துப்போங்க, நீங்கள் யாருங்க இந்த ஊரில் நான் இப்போ 2-3 நாளாக இருக்கேன், ஆனால் உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களை நிறைய டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வேகமாக நடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் முன்னாடி முத்துக்குமரன் ஒரு கிணத்துல ஒரு பொண்ணு விழுந்தது பார்த்தாரு பார்த்தீங்கன்னா, அந்த கிணத்து பக்கமாக தான் நடந்து போகிறாங்க. இங்கே சாணியெல்லாம் போட்டு அந்த வாசலையும் கூட்டிக்கிட்டே கோலம் போட்டுக்கிட்டே அந்த பொண்ணும் கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. முத்துக்குமரனோட ஒய்ஃபும் கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. நேராக அந்த பொண்ணு போனவங்க அந்த கிணத்துல பொத்துன்னு விழுகுறாங்க. விழுந்ததுமே ஐயோ என்னம்மா அப்படின்னுட்டு இவங்களும் சத்தம் போடுறாங்க. ஆனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யாருமே வரவே இல்லையாங்க. இவங்களோட கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. பக்கத்து வீட்லேயே கோலம் போட்டுட்டு இருக்கிறவங்க யாருமே கண்டுக்கவே இல்லை. ஏங்க எதுக்குங்க கத்துறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஒரு பொண்ணு நடந்து போச்சு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு பாரு அந்த கிணத்துல விழுந்துச்சு அப்படின்றாங்க. ஆனால் அது எதுவுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அவங்க வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த முத்துக்குமரனோட மனைவியும் அந்த கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. கதவை சாத்திக்கிட்டாங்க. ஆஹா இதுதான் ஆல்ரெடி நம்ம வீட்டுக்காரர் சொன்னதா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தவங்க காஃபியெல்லாம் போட்டுட்டு ஹாலில் சேர் மேலே உட்காடுறாங்க. சேர் மேலே உட்காந்துக்கிட்டே காஃபி குடிச்சிக்கிட்டே டிவி போடுறாங்க. டிவி பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு சத்தம், ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி தலையா அடிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. என்னடா இப்படி சத்தம் கேட்டுச்சுக்குதே, தொடர்ந்து கேட்டுட்டே இருக்குதே, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்களோ, ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்க மெதுவாக எழுந்து வராங்க. மெயின் டோர் ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. டபுள் சைட் டோர் ஆட்டுக்குங்க. ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு தலையாக அடிச்சுக்கிட்டு அந்த வீதியில் ஓட்டமாக ஓடுறாங்க. இந்த உருவத்தை பார்த்தவங்க திருப்பி அவங்க கதவே திறக்கவே இல்லையாங்க. முகத்தை நல்லா பார்த்துட்டாங்க. படு விகாரமாக இருக்குது, ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்குது. மிரண்டடிச்சிட்டு கதவை சாத்தினவங்க வந்து சேர் மேலே உட்காந்து காஃபியை குடிக்க முடியல. கை அந்த அளவுக்கு நடுங்குதான். இங்கே டிவியில் டக்குன்னு மாற்றி சாமி பாட்டை போட்டுட்டு அமைதியாக உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்படியே முத்துக்குமரன் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் சரியான தூக்கம் இல்லை. அவங்களோட பிள்ளைங்களுக்கு நிம்மதி இல்லை, அவருக்கும் நிம்மதி இல்லை. எல்லாருக்குமே ஒரு டிஸ்டர்பாகவே இருந்திருக்கு. என்னது இது இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பக்கத்து வீட்டில் போயிட்டு என்ன நடந்துச்சுன்றதை விசாரிக்கலாம் அப்படின்னு முத்துக்குமரனோட மனைவி போயிருக்காங்க. பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கம் உள்ளவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சண்டையில் நிறமாத கர்ப்பிணி அந்த பொண்ணு கோவத்தில் போய் அந்த கிணத்துல விழுந்து இறந்து போயிடுச்சாங்க. அதுலேருந்து அடிக்கடி யாருக்காவது அந்த கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்குமாம். அப்போல்லாம் அவங்களாம் போயிட்டு ஒரு சாமியாரை பார்த்து கயிறு கட்டிட்டு வருது, அல்லது இவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் வேற ஏதாவது மாந்திரிகம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட கண்ணுக்கு அந்த ஆன்மா தெரியவே தெரியாதான். அது மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. இந்த அல்லா கோயிலுக்கு போயிட்டு அந்த தண்ணி வாங்கிட்டு வருது, இல்லை இயேசுநாதர் வேண்டுறவங்களா இருந்தால் அது பண்ணுறது, இல்லை அப்படின்னா சாமியார் யாராவது பார்த்து வீட்டில்
ஒரு பூஜை ஒன்று பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அக்கம் பக்கம் உள்ளவங்க. அதே மாதிரி அவங்களோட மனைவியும் வீட்டுக்கு வராங்க. முத்துக்குமரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாங்க சொல்கிறாங்க, அந்த கர்ப்பிணி சண்டையில் தான் போய் அந்த கிணத்துல குதிச்சிச்சான், அதனால தான் அடிக்கடி அந்த கிணத்துல போய் குதிக்கிற மாதிரியான அந்த நிகழ்வுகள் நமக்கு தெரிஞ்சுட்டே இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிம்மா, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சாமியாரை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் 2-3 நாள் அப்படியே கடந்து போகிறாங்க. அந்த 2-3 நாளுமே இவங்களுக்கு அந்த அமானுஷ நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இந்த ஊர்லேயே நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட மனைவி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு சாமியாரை பார்த்துட்டு இந்த தேங்காய் எல்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுற மாதிரியான சில பொருட்கள் எல்லாம் வந்துருச்சு, கொண்டுட்டு வந்து கட்டியிருக்காங்க. இந்த திருஷ்டி பொம்மை மாதிரி அங்கே முன்னாடி இந்த நிலப்படியிலே தொங்க விடுற மாதிரி ஏதோ வந்துச்சுட்டு வந்து கட்டியிருக்காங்க. கட்டினதுக்கப்புறமா இவங்களோட வீட்டில் டெய்லி அந்த பொருள் வந்து கட்டினதுலேருந்து டெய்லி ஒரு 48 நாளைக்கு சாமி கும்பிட்டுருக்காங்க. எந்த ஒரு நான்வெஜ்ஜும் சாப்பிடாமலே டெய்லி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது, இவங்களோட பொண்ணுங்களை பசங்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சாமியார் குடும்பம் மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சாம். இப்போவுமே அவங்க அந்த ஊரில் தான் இருக்காங்களாம். அடிக்கடி அந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவுமே நடக்கிறதே இல்லை. இப்போலாம் யாரோ ஒருத்தவங்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் இப்போ அந்த சத்தங்கள் கூட எங்களுக்கு சரியாக கேட்கறதில்ல. அந்த கிணத்தை இப்போது ஃபுல்லாகவே இடிச்சிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக மண் கொட்டி அந்த கிணறு வந்து நிரவிட்டாங்க. அந்த கிணறு இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக நிரவிட்டாங்க. அந்த காரணத்தினாலேயோ என்னவோ தெரியல, எங்களுக்கு மறுபடியும் அந்த ஆன்மா கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை நமக்கு முத்துக்குமரன் அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன முத்துக்குமரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். இப்போவுமே அவர் வந்து கடையெல்லாம் லாக் பண்ணிட்டு வர்றதுக்கு அன்டைம்லாம் கூட ஆகுமா, ஆனால் அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. இப்போவுமே அந்த ஊரை சேர்ந்த ஒரு பையன் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் கூட தான் வந்துட்டு போயிட்டு இருக்காராம். இப்போ அந்த பையனும் நானும் பார்ட்னராகவே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்கு சிஸ்டர் எங்களோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை முத்துக்குமரன் சொல்லி முடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சினு ஸ்டோரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்க கிளிக் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ வைரலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஓகே கைஸ், இது மாதிரியான திகிலான பேய் அனுபவங்கள், ஹாரரான சம்பவங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் சொந்தக்காரங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி அமானுஷ நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னா அது நம்மளோட சேனலில் வீடியோவாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா, அந்த திகில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும். மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணுவீங்க. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினு ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.